finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் எதை பத்தினா, ஆப்வியஸ்லி ஸ்ரீலங்கா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு ஓல்ட் ட்ராஃபர்ட்ல. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இங்கிலாந்து 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஓலி போப்போட கேப்டன்ஷிப் டென்யூர்ல ஒரு நல்ல ஸ்டார்ட்னே சொல்லலாம். முதல் மேட்ச்லேயே விக்டரி பார்த்துட்டாரு. அண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெப்ளீட்டடா தான் இருந்தாங்க. ஏன்னா அவரோட கேப்டன், ஒரிஜினல் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால இந்த என்டையர் சீரிஸ் விளையாட போறது இல்ல. பட் டீமோட அவர் இருக்காரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு கிவ் தம் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். பட் பென் ஸ்டோக்ஸோட கேப்டன்ஷிப் எந்த லெவல்ல இருக்கும்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஓலி போப்புக்கு இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு பொறுப்பு தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பிளஸ் ஜாக் கிராலி வேற அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஓப்பனர், அவரும் இன்ஜுரி ஆயிட்டாரு. சோ கொஞ்சம் மெயின் பிளேயர்ஸ் இல்லாம தான் உள்ள போனாங்க. ஸ்டில் அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல அவங்க டாமினேட் பண்ண போறாங்கன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ரீலங்கா இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல நிஜமாவே செம்ம ஃபைட் கொடுத்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு தெம் ஆல்சோ. ஏன்னா என்னதான் 4 டேஸ்ல மேட்ச் முடிஞ்சிட்டா கூட சூப்பரா போச்சுங்க. கண்டிப்பா அதுக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு போத் தி டீம்ஸ். தே கேவ் என்ன சொல்றது, ஒரு காம்படிட்டிவா இருந்தது இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்னு சொல்லி ஆகணும். பட் இங்கிலாந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் ரிவ்யூ நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ முதல்ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாரு தனஞ்சய் டி சில்வா. என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பிரேவ் டிசிஷன். ஏன்னா நீங்க ஓல்ட் ட்ராஃபர்ட் விக்கெட்டை பார்க்கும்போது இல்ல, கண்டிப்பா ஓல்ட் ட்ராஃபர்ட்ல அந்த பவுன்ஸ் இருக்குங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த பர்டிகுலர் விக்கெட் என்ன மாதிரி விக்கெட்னு பாத்தீங்கன்னா நியூ பால் விக்கெட். இனிஷியலா அந்த 20 ஓவர்ஸ் இருக்கும், பால் பயங்கரமா அலையுது, ஓகேங்களா, ஸ்விங் ஆகுது, அந்த பவுன்ஸோட வந்து பாத்தீங்கன்னா அந்த நிப் இருக்கு. அந்த பீரியடை நீங்க பார்த்து விளையாடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் செட்டில் ஆயிடுது பிச்சு, நல்லா பேட்டிங் விளையாடலாம். அந்த மாதிரி ஒரு டிபிக்கல் விக்கெட் இது. ஸோ கிளியரா 2 டீம்ல இருந்தும் நீங்க பாத்திருப்பீங்க, ஏர்லி விக்கெட்ஸ் விட்டுருப்பாங்க. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூ பால் விக்கெட் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து போலர்ஸ் சூப்பரா போட்டாங்க. கிறிஸ் வோக்ஸா இருக்கட்டும், கஸ் அட்கின்சனா இருக்கட்டும், தாறுமாறு பண்ணாங்க. அண்ட் ஸ்ரீலங்கா வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஸ்ட்ரகிளிங் 92 for 6 டாப் ஆர்டர்லாம் அவுட் ஆயிட்டாங்க. நான் கூட ஓகே ஒரு 150 ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்ற மாதிரி நினைச்சேன். பட் கேப்டன் தனஞ்சய் டி சில்வா சூப்பர் இன்னிங்ஸ். அதாவது ஒரு கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செம்மையா விளையாடினாரு. எப்படி இந்த பங்களாதேஷ் டூர்லயும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செஞ்சுரியா போட்டாரு பாத்தீங்களா, அதே மாதிரி இப்படி ஒரு குரூஷியல் சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க டீமை வந்து முதல்ல பெயில் அவுட் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா தனஞ்சய் டி சில்வா தான். அண்ட் தனஞ்சய் டி சில்வாவோட அந்த 74 as well as மிலன் ரத்நாயகே போலிங் ஆல்ரவுண்டர், அவர் டெபியூ மேட்ச்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் 72 அடிச்சாருங்க. ஆக்சுவலா தனஞ்சய் டி சில்வாவோட நாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் லோவர் ஆர்டர்ல மிலன் ரத்நாயகே அடிச்ச அந்த 72 தான் அவங்க 236 ரீச் ஆக முடிஞ்சது. இல்லைன்னா ஒரு 180 170 அவங்க ஆல் அவுட் வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். அதாவது தனஞ்சய் டி சில்வாவோட இன்னிங்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா 120 130 ஆல் அவுட் இல்லாம ஒரு 170 175 வரைக்கும் டீசென்டா போலான்ற மாதிரி வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் மிலன் ரத்நாயகேவோட அந்த ஒரு ஃபென்டாஸ்டிக் 72 அவங்களால அந்த ஒரு 236 ரீச் ஆக முடிஞ்சது. விச் வாஸ் ஓகே, இட்ஸ் 236 ஒரு பெரிய ஸ்கோர் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு டீசென்டான ஸ்கோர்ல போலர்ஸ்க்கு ஏதோ போடுறதுக்கு ஒரு ஸ்கோர் இருக்கு. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நல்ல கம்பேக் ஃப்ரம் ஸ்ரீலங்கன் லோவர் ஆர்டர்னு சொல்லி ஆகணும். அண்ட் இங்கிலாந்து போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ் வோக்ஸ், கஸ் அட்கின்சன் நியூ பால்ல கலகிட்டாங்க. அண்ட் மிடில் ஷோயப் பஷீர் சூப்பரா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. மேத்யூ பாட்ஸ் விளையாடினாரு இந்த மேட்ச்ல. பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நிறைய லூஸ் பால்ஸ் போட்டுட்டு இருந்தாரு. அதான் நான் சொன்ன மாதிரி இனிஷியலா அந்த ஸ்விங் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. கஸ் அட்கின்சன் வோக்ஸும் சூப்பரா போட்டாங்க. ஒன்ஸ் அந்த ஸ்விங் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் பேட்டுக்கு நல்லா பால் வர ஆரம்பிச்சது. அண்ட் மேத்யூ பாட்ஸோட லைன் அண்ட் லென்த்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெராட்டிக்கா இருந்தது. அண்ட் ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா அக்ரெசிவா ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன். சோ கிரெடிட் அவங்களுக்கும் கொடுத்தாகணும். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா 358 போஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த டைம்லேயே ஒரு லீடு எடுத்துட்டாங்க அவங்க. கிட்டத்தட்ட பாருங்க 358னா 120 ரன் லீடு எடுத்துட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஜேமி ஸ்மித். போன சீரிஸ் வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ்ல தான் ஒரு டெபியூ பண்ணாரு. நல்ல ஒரு நாக் விளையாடினாரு. 90 ஏதோ அவுட் ஆயிட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி அவரோட மேடி டெஸ்ட் 100 மிஸ் பண்ணிட்டாரு. பட் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல பியூட்டிஃபுல்லா விளையாடினாருங்க. கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தாலும். ஏன்னா எப்படி ஸ்ரீலங்காவோட டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆன மாதிரி இங்க இங்கிலாந்தோட டாப் ஆர்டரும் வந்து பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து சீக்கிரமா அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் ஓலி போப்பும் சரியா ஆடல, ரூட்டும் செட் ஆயிட்டு அவுட் ஆயிட்டாரு 42. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி 120 for 4 கிரிட்டிக்கலா தான் இருந்தாங்க. பட் ஹாரி ப்ரூக் ஒரு ஃபேண்டாஸ்டிக் நாக், அவரும் ஒரு 56 அடிச்சாரு. அண்ட் ஜேமி ஸ்மித்தோட அந்த 111 வாஸ் சோ க்ரூஷுவல். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வோக்ஸ், அட்கின்சன் இவங்க எல்லாருமே ஒரு 20-25 ரன்ஸ் அப்படி இப்படின்னு கான்ட்ரிபியூட் பண்ணதுனால they could score the 358. 120 லீட் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இங்கிலாந்து ஹேஸ் தட் கைண்ட் ஆஃப் an upper hand இந்த கேம்ல இருந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சது. அண்ட் ஸ்ரீலங்கா போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிக் ஆஃப் த போலர் அசிதா பெர்னாண்டோ. அதனால ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு இருக்கு ஞாபகம், ஏன்னா என் வீடியோல நான் என்ன போட்டேன் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன ஃபாலோ பண்ண உங்களுக்கு லங்கா பிரீமியர் லீக் நான் ஃபுல் வீடியோஸ் ஆல்மோஸ்ட் போட்டிருக்கேன், கவர் பண்ணேன் இந்த வருஷம். அதுல அசிதா பெர்னாண்டோ இனிஷியலா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாரு, அதுக்கப்புறம் நல்ல கம்பேக் கொடுத்தாரு. நான் அப்பவே சொல்லியிருந்தேன் அசிதா பெர்னாண்டோ அவரோட போலிங் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்தியாவோட அந்த ஓடிஐ சீரிஸ்லயும் சும்மா கலக்கினாரு.
ஓகேங்களா, அவரோட லைன் அண்ட் லென்த்ல. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இங்கிலாந்து சீரிஸ் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. ஐ மீன் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. பிளஸ் பிரபாத் ஜெயசூர்யா அவங்களோட மெயின் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவரும் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா போட்டாருங்க. அதாவது மேபி ஸ்ரீலங்கால ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ்ல இவங்க எஃபெக்டிவா இருப்பாங்க, இங்கிலாந்து மாதிரி கண்டிஷன்ஸ்ல பிரபாத் ஜெயசூர்யா எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாருன்ற மாதிரி எனக்கே சில டவுட்ஸ் இருந்தது. ஆனா சூப்பரா போட்டாருங்க. அவரோட அந்த ஸ்லோவா அந்த ஃபிளைட், அந்த ட்ரிஃப்ட், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிக்குது. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்றத கிளியர் கட்டா தெரியுது. இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் அவர் ஹோம்ல மட்டும் இல்ல, எனி கண்டிஷன்ஸ்ல ஐ திங்க் ஹி கேன் ஸ்பின் த பால். இனிஷியலா ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல பால் பெருசா ஸ்பின் ஆகல, பட் அப்பப்போ சில பால் வந்து பாத்தீங்கன்னா குத்தி பயங்கரமா டர்ன் ஆகி போல்டு எல்லாம் எடுத்தாரு. அதெல்லாம் செமையா பெர்ஃபார்ம். 2 விக்கெட் அப்படிதான் எடுத்தாரு ஆக்சுவலா. சோ அது ஒரு சம மூவ்மெண்ட். ஏன்னா நாசர் ஹுசைன் அப்பதான் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த விக்கெட்ல பெருசா டர்னே இல்ல, ரொம்ப ரேரா இருக்கு. அவர் வாயை வச்சாரு, அடுத்த பாலே வந்து பாத்தீங்கன்னா அப்படி குத்தி அப்படி டர்ன் ஆகி ஓக்ஸ் விக்கெட் எடுத்துவாரு. சான்ஸே கிடையாது, அது சரியான பால். அண்ட் அதான் இவங்க 2 பேர் தான் பிக் ஆஃப் த பவுலர்ஸ். சோ செகண்ட் இன்னிங்ஸ்ல டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச் இருக்கும். 120க்கு மேல ட்ரையல்ல இருக்காங்க ஸ்ரீலங்கா. இட் வில் பி a challenge. நான் என்ன நினைச்சேன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஸ்ரீலங்கா. அண்டர் பிரஷர்ல கிரம்பிள் ஆக கூட வாய்ப்புகள் இருக்குமோ. இருந்தாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மேத்யூஸ் கண்டிப்பா இந்த ஒரு பர்டிகுலர் இன்னிங்ஸ்ல ஸ்டுட் ஆவாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சீப் அவுட் ஆயிட்டாரு. ஸோ கண்டிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆடுவாருன்னு நினைச்சேன். அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்தது. என்னதான் டாப் ஆர்டர்ல டக்கு டக்குன்னு விக்கெட்ஸ் விழுந்தாலும் லைக் என்ன சொல்றது, கருணாரத்னே ஒரு 27 ரன்ஸ் அடிச்சாரு. அண்ட் மேத்யூஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரூஷுவல் 65 அடிச்சாரு. அண்ட் சண்டிமல் அவரோட இன்னிங்ஸ் வாஸ் சோ க்ரூஷியல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க் வுட் பால்ல ஃபிங்கர்ல அவருக்கு அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கம்பேக் ஆகி விளாண்டாரு. புரியுதா உங்களுக்கு? ஸோ கம்பேக் ஆகி அவர் இந்த கமிந்து மெண்டிஸோட சேர்ந்து போட்ட அந்த பார்ட்னர்ஷிப் தான் ரொம்ப ரொம்ப க்ரூஷலா வந்து அமைஞ்சது. அண்ட் ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ் ஃப்ரம் கமிந்து மெண்டிஸ். 149 அடிச்சிருக்காரு. 3rd டெஸ்ட் 100 அவருக்கு. ஏன்னா நீங்க பங்களாதேஷ்ல செஞ்சுரி அடிக்கிறதுலாம் ஓகே, பட் இங்கிலாந்துல போய் ஒரு செஞ்சுரி அடிக்கிறீங்கனாலே உங்களோட கெரியர் வந்து பாத்தீங்கன்னா அப்லிஃப்ட்ல போதுன்னு தான் அர்த்தம். பிகாஸ் இங்கிலாந்து மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல போய் செஞ்சுரி அடிக்கும் போது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் உங்க கெரியர்ல நடக்கும். ஏன்னா நம்ம நிறைய பிளேயர்ஸ் பார்த்துருக்கோம். இந்தியன் பிளேயர்ஸே எடுத்துக்கோங்க, மற்ற கண்ட்ரி பிளேயர்ஸும் எடுத்துக்கோங்க. இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எனி டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ்ல உங்களால போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஐ திங்க் கமிந்து மெண்டிஸ்க்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூன்னு சொல்லுவேன். எஸ், இதுக்கு முன்னாடி வரைக்குமே நல்லா விளையாடி இருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட், பட் அவர் 4-5 டெஸ்ட் மேட்சும் தான் விளையாடி இருக்காரு. இந்த பர்டிகுலர் செஞ்சுரி இஸ் கோயிங் டு டேக் ஹிம் டு சம் எக்ஸ்டென்ட்ன்றதான் என்னோட ஒரு தாட். ஸோ ஒன்ஸ் அவர் அவுட் ஆனோடனே பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. சந்திமல் ஒரு ஃபைட்டிங் நாக் 79 அடிச்சாரு, ரிட்டையர் ஆயிட்டு வந்துட்டு. அண்ட் 326 கால் அவுட் ஆயிட்டாங்க. 205 டார்கெட் விச் வாஸ் வெரி டீசென்ட் டார்கெட். 4th இன்னிங்ஸ்ல 205 என்ன வேணாலும் ஆகும். மேபி இன்னும் கொஞ்சம் கமிந்து மெண்டிஸ் அவுட் ஆகாம விளையாடிட்டு இருந்திருந்தாருன்னா சான்சஸ் ஆர் தேர். ஒரு 240 ஒரு 235 அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா ஒண்ணுமே இங்கிலாந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிருப்பாங்க. அண்ட் இங்கிலாந்து போலிங் பொறுத்தவரைக்கும் ஒன்ஸ் அகேன் கிறிஸ் வோக்ஸ் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா லீட் போலர். அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து 2 இன்னிங்ஸ்லுமே 3 விக்கெட் எடுத்தாரு. கஸ் எட்கின்சனும் 2 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஷோயப் பஷீர் பெருசா விக்கெட் எடுக்கல, பட் மேத்யூ பாட்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் டீசெண்டா போட்டாருங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாரு. அவர் எடுத்த விக்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தனஞ்சய் டி செல்வா, லாஸ்டா சந்திமல் எடுத்தாரு. அப்புறம் டெய்லண்டர் விக்கெட் ஒன்று டக்கு டக்குன்னு எடுத்து முடிச்சாரு. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா போட்டாருன்னு சொல்ல முடியும். அண்ட் அட் த சேம் டைம் 205 டார்கெட் இஸ் ட்ரிக்கி டார்கெட். அண்ட் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணல. பென் டக்கெட் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு. அண்ட் இட் வாஸ் அ பிரஷர் ஃபார் என்ன சொல்றது அதர் பேட்ஸ்மேன்ஸ் ஆல்சோ. ஓலி போப்பும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2 ஃபெயிலியர். ஆஸ் அ கேப்டனா ஓகே, அவர் இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாரு. ஆஸ் அ பேட்ஸ்மேனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் 6 தான் அடிச்சாரு. செகண்ட் இன்னிங்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா 6 தான் அடிச்சாரு. ஸோ கைண்ட் ஆஃப் அது ஒரு ப்ரெஷர் அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு, அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் டேனியல் லாரன்ஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ரூஷுவல் 34 அடிச்சாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஏன்னா அந்த டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்சம் நின்றுக்கலாம், பட் ஸ்டில் 34 வாஸ் வெரி யூஸ்ஃபுல். பட் இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப் எங்க வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜோ ரூட் அண்ட் ஹாரி ப்ரூக். அவங்க 2 பேருமே சூப்பரா விளையாண்டாங்க. ஜோ ரூட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணாரு. மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு 62 நாட் அவுட். ஹாரி ப்ரூக் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் 32. அண்ட் ஆல்சோ ஜேமி ஸ்மித் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் செஞ்சுரியில, செகண்ட் இன்னிங்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ரூஷியல் கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு போனார் 39. அண்ட் தே குட் ஈஸிலி வின் 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல. ஸ்ரீலங்கா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா they will be pleased with their performance. Asita Fernando and Prabhat Jayasuriya 2 விக்கெட் எடுத்தாங்க as usual. ஏன்னா அவங்க 2 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிக் ஆஃப் த bowlers for ஸ்ரீலங்கா. மிலன் ரத்நாயகே வேணா நடுவுல ஒரு ஸ்பெல் ரிவர்ஸ் ஸ்விங் ஆச்சு, கொஞ்சம் நல்லா போட்டாரு. பட் மத்தபடி பெருசா போலிங்ல எஃபெக்டிவா இல்ல. பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. அண்ட் மத்த போலர்ஸ்லாம் ஓரளவுக்கு விஸ்வா பெர்னாண்டோலாம் இன்னும் கொஞ்சம் நான் எதிர்பார்த்தேன் நல்லா போடுவாருன்னு. பட் அவர்லாம் கொஞ்சம் ஆர்டினரியா தான் போட்டாரு. பட் அசிதா அண்ட் பிரபாத் ஜெயசூர்யா வாஸ் ஃபென்டாஸ்டிக். இன்னும் கொஞ்சம் பெட்டரா இங்க ஸ்ரீலங்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்க பேட்டிங்க டெஃபினட்டா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே செம த்ரில்லிங்கா போயிருக்கும். ஏன் ஸ்ரீலங்கா கூட வின் பண்ண வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் இது எல்லாமே ஓகேங்க, ஸ்ரீலங்கா ஃபைட் கொடுத்துட்டாங்க, எல்லாமே சூப்பரா போச்சு. பட் தினேஷ் சந்திமால் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு மேட்ச் முடிச்சுட்டு. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஆஞ்சலோ மேத்யூஸ், தினேஷ் சந்திமால்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்.
ஆண்டாண்டா விளையாடிட்டு இருக்காங்க டெஸ்ட் கிரிக்கெட். இனிமேட்டு அவங்க எல்லாம் அவையில போய் வின் பண்ணணுங்க. இப்ப எப்படி ஒரு மத்த கண்ட்ரீஸ் நம்ம இந்தியாவே எடுத்துக்கோங்களேன், கங்குலி வந்து அவையில போய் எப்படி வின் பண்ணணும்னு காமிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறிச்சு எல்லாமே. தோனி கேப்டன்ஷிப்ல மேபி அவே டெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் பெருசா இல்லைனாலும் இங்கிலாந்துல போய் நம்ம ஒரு மேட்ச் வின் பண்ணோம். ஆஞ்சலோ மேத்யூஸோட பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நடுவில் அவங்க ஒரு சீரிஸ் கூட அங்க வின் பண்ணிருக்காங்க, அதுல எதுவும் டவுட்டுமே இல்லை. ஆனா ஸ்ரீலங்கா இப்போ வந்து நல்ல ஒரு மொமெண்டம்ல இருக்காங்க. ஒரு ஒன் டே சீரிஸ் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்தியாவோட. இந்த டெஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டுருந்தா சூப்பரா இருந்திருக்கும்டான்னு. பட் நோ டவுட் அவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு ஃபைட் கொடுத்துருக்காங்க, எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா தினேஷ் சந்திமால் என்ன பேட்டி கொடுத்தாருன்னா, ஐ எம் ஓவர் த மூன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எனக்கு அப்படியே செமையா ஃபீல் ஆகுது அப்படின்றாரு. எனக்கு அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா இவர் யங்ஸ்டர் கிடையாது, இவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அன்லெஸ் அவங்களோட கண்ட்ரி வின் பண்ணா தவிர நீங்க வந்து ஓவர் த மூணுன்னு சொல்லணும். இல்ல வின் பண்ணலன்னா கண்டிப்பா நீங்க டிசப்பாயிண்டடா தான் இருக்கணும். ஏன்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ், உங்க கண்ட்ரி வந்து வின் பண்ணணும் தான் நீங்க விளையாடணும். ஹோப்ஃபுல்லி தினேஷ் சந்திமால், ஆஞ்சலோ மேத்யூஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் அடுத்த டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா சூப்பரா இருக்கும். பட் க்ளோஸா வந்துட்டு நாங்க ஃபைட் கொடுத்து இது யார் தெரியுமா சொல்லுவா? அசோசியேட் டீம்ஸ், லோ ரேங்க்டு டீம்ஸ். இப்ப இங்கிலாந்துல போயிட்டு ஒரு பங்களாதேஷ் டீமோ இல்ல ஒரு ஜிம்பாப்வே டீமோ ஒரு ஆப்கானிஸ்தான் டீமோ இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஃபைட் கொடுத்துட்டு we are so proud about our performance அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்க ஓவர் த மூன் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் தோத்தாலும் அப்படி சொன்னா அதுல அர்த்தம் இருக்கு. ஆனா சண்டிமல் மாதிரி பிளேயர், ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு கண்ட்ரி, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லோ ரேங்க் டீம்னே சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் லைக் தட் they have gone into some bad form. பட் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி, அந்த மாதிரி ஒரு டீம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தோத்ததுக்கு அப்புறம் ஓகே நாங்க ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும் எங்க பெர்ஃபார்மன்ஸ் நிச்சயம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் a great message for the other ஸ்ரீலங்கன் யங்ஸ்டர்ஸ்ன்றது என்னோட ஒரு கருத்து. ஸோ அந்த வின் பண்ணணும், என்ன சிச்சுவேஷன்ல வின் பண்ணணும், அந்த ஒரு ஸ்பிரிட் இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கானால பழைய மாதிரி கன்சிஸ்டன்டா வின் பண்ண முடியும். ஹோப்ஃபுல்லி சந்திமல் அண்ட் மேத்யூஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்டை இப்ப இருக்கிற ஸ்ரீலங்கன் யங்ஸ்டர்ஸ், பேட்ஸ்மேன்ஸ் ஆர் போலர்ஸ்க்கு எடுத்துட்டு வருவாங்கன்னு நம்புறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் they will be happy with their performance, and இங்கிலாண்டும் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா they will be happy with their performance. பட் at the same time அவங்களுக்கு சில விஷயங்கள், சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. லோவர் ஆர்டரை ரொம்ப நேரம் ஆட விட்டாங்க, சீக்கிரமா விக்கெட்ஸ் எடுத்துட்டு லைக் கமிந்து மெண்டிஸ் அண்ட் சந்திமல் பார்ட்னர்ஷிப்லாம் ரொம்ப நேரம் போச்சு. ஒருவேளை பென் ஸ்டோக்ஸ் கேப்டன் பண்ணியிருந்தாருன்னா செமையா பண்ணிருப்பாரோ, அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண ஏதாவது அன்ஆர்த்தடாக்ஸா யோசிச்சிருப்பாரோ. பட் ஓலி போப் கிட்ட அது இல்லையோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. பட் டெஃபினட்டா லெட்ஸ் வெயிட் அண்ட் see. செகண்ட் டெஸ்ட் மேட்ச் லார்ட்ஸ்ல நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் சூப்பரா போச்சு. ஸோ செகண்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குன்றதான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.